இப்ப நீங்க கேட்க போற இந்த சின்ன விஷயம் தான் பணக்காரங்க என்னைக்குமே பணக்காரங்களா இருக்கிறதுக்கான காரணமா இருக்குது. இது வாட் இஃப் நான் ஸ்டோரி தட் ஸ்டாப் யூ. என்னோட நண்பர் ஒருத்தர் S&Z ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனில டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. மார்னிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ற இந்த ஒர்க்கை நைட்டு 8 மணிக்கு தான் முடிப்பாரு. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நைட்டு 9 மணிக்கு கரெக்டா டீ கடைக்கு டாப் அடிக்கிறதுக்கு வந்துருவாரு. அவரு அன்னைக்கு நாளைக்கு அது மூலியமா எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி. 500 ஒரு 10, 100 ஒரு 20, 50 ஒரு 20. அப்படி ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கப்ப அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 2000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருந்தாருங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நாங்க கொஞ்சம் கிண்டலா அவர்கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் எப்படி வீடு கட்டிடுவேன், வசதி வாய்ப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்க்கறதுக்கே நாங்களாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி நாங்க சொன்னதுக்கு அப்புறம் மணியை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு ஸ்டோரி சொன்னாரு. அது என்னை பயங்கரமா யோசிக்க வச்சுச்சுங்க. என்னன்னா அவர் ஒர்க் பண்றப்ப நல்ல லக்ஸரியான ஹோட்டல்ல காஸ்ட்லியான ஃபுட்டு வாங்கி சாப்பிட்ற ஆட்கள் எல்லாருமே நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா தான் இருக்கிறாங்களாம். கம்மி ரேட்ல சின்ன ஹோட்டல்ஸ்ல அதுவும் 2-3 ஐட்டம் மட்டும் ஆர்டர் விழுகிற மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே இவர் ஈஸியார் பங்களா மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளில் கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்பதான் சொன்னாரு, காசு வந்தோடனே நீயும் நானும் தான் வீடு வாங்கலாமா கார் வாங்கலாமான்னு யோசிக்கிறோம். விலைய பாத்தியா? 47,11,133 ரூபா. ஆத்தாடி. டேய் 47 லட்சம்டா. இவ்வளவு சீப்பாவா இருக்கும்? ஆனா அவங்க எல்லாருமே எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு மட்டும் தான் செலவு பண்றாங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. இப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. The rich choose what they genuinely need, but the middle class and the poor choose the thing that will impress others and feel proud of the attention they get. ஆனா ஆமாங்க, யாரோ ஒருத்தர் இந்த கடையில இது நல்லா இருக்கும், ஐயோ இன்னும் நீங்க அங்க போகவே இல்லையா அப்படின்னு கேட்டா நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம், அசிங்கமா போச்சு எப்படியாவது போயே ஆகணும் அப்படின்னு போவோமா இல்லையா? ஆனா பணக்காரரு இதை கண்டுக்கவே மாட்டார். எஸ் நான் இன்னும் போலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுவாங்க. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது, நீங்க எப்படி பணக்காரரா பிஹேவ் பண்றீங்க அப்படிங்கிறதுல தான் மேட்டரே இருக்குது.